வணக்கம், வெல்கம் பேக் டு மர்சி குக்ஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நான் சூப்பரான ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா லூலுவில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் ட்ரை நான் ப்ரான் பிரியாணி ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்தது. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ப்ரானை நான் வாஷ் பண்ணிவிட்டு மைல்டாக ஒரு மேரினேஷன் கொடுக்குறேன். கொஞ்சமாக சில்லி பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா உப்பு, இதை மட்டும் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சிடுறேன். அடுத்து ஆனியன்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணி ப்ரௌனிஷ் கலரில் இந்த பிரியாணிக்கு மேலெலாம் நம்ம போடுவோம் இல்லையா, அதை வந்து நான் இப்போ ரெடி பண்ணுறேன். கொஞ்சமாக எண்ணெயில் நீளமாக வெட்டின வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் மைல்டாக நீங்கள் வந்து அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அது ப்ரௌனிஷாக அழகாக மாறிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். கம்மி ஃப்ளேம்லேயோ இல்லை அதிக ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா தீஞ்சு போகவோ இல்லைனா ரொம்ப எண்ணெய் இழுத்து சாகி ஆகவோ சான்சஸ் இருக்குது. ஸோ வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு அது நல்ல ப்ரௌனிஷாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அது கருகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கவனமாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பியான ஆனியன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு ஆனியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு பெரிய பாத்திரம் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் பச்சை மிளகா, 4 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா பாதி வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நான் வந்து பிரியாணி மசாலா இருக்குது அதை வந்து நான் சேர்க்குறேன். எப்பவும் போல் இந்த ரெசிபிக்கான எல்லா அளவு எல்லாமே வீடியோ எண்டில் வர ரெசிபி கார்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வெங்காயத்தை எல்லாம் மசாலாவோடு நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ப்ரான்ஸையும் நான் வந்து சேர்க்குறேன். ப்ரான் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். கலந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த தக்காளி நல்லா வெந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணி வேக விடுங்க. தக்காளி வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி ஊற்றி அதில் பிரியாணி மசாலா, நம்ம ஹோல் ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பே லீஃப், இது எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணியில் சேர்த்து தேவையான அளவு உப்பும் அரிசி ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்துட்டு பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே நான் ஊற வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்க்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்க விடும்போது அரிசி நல்லா பெருசாகி வந்திருக்கும். பட் ஆனால் அது சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்படி அமுக்கிறப்போ கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த மசாலா நம்ம வந்து தக்காளி வேக வச்சோம் இல்லையா, அதில் வந்து புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அரிசியை எடுத்து நம்ம இதில் கொட்ட போகிறோம். ஸ்பைசஸோடு இந்த அரிசியை வந்து இதில் போட்டு தம் போட்டு எடுக்க போகிறேன்.
எல்லா அரிசியையும் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா லெவல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக திருப்பியும் புதினா கொத்தமல்லி நான் தூவி விடுறேன். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா ஆனியன்ஸ், அதையும் வந்து நான் இதில் தூவி விடுறேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி திராட்சை வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து மேலே நான் தூவி விட போகிறேன். கொஞ்சமாக நான் குங்குமப்பூ தண்ணியும் சேர்த்தேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. முக்கால்வாசி வெந்த பாஸ்மதி அரிசியை போடுறதுக்கு முன்னாடியே கறியை வந்து நான் சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தம் வைக்கிறதுக்கு. பாத்திரம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் கார்னர்ஸ்லேயும் நடுவுலையும் ஊற்றிட்டு மூடி வைங்க. கறியை நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து மேலே போட்டு லோ ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து இப்படியே இருக்கட்டும். அப்போ அந்த மசாலா அந்த ரைஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டி கலந்து விடுறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து முதல் டைம் நான் பாத்திரத்தில் செய்கிறேன். ஸோ எனக்கு வந்து நல்லா வருமான்ற பயம் இருந்தது. ஆனால் இந்த பாத்திரத்தில் அடி பிடிக்கவே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரைஸோட மசாலாவை கலரும் பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருந்தது. கடைசியாக நீங்கள் வந்து அந்த தம் போடுறதுக்கு முன்னாடி உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டால் போதும். மற்றபடி ப்ரான் பிரியாணி அவ்வளோ ருசியாக இருந்தது. நீங்கள் இது வரைக்கும் பிரியாணி குக்கரில் மட்டும்தான் என்னைய மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னா ஒரு வாட்டி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வரும் பிரியாணி. நான் இப்போ சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ப்ரான்க்கு பதிலாக நீங்கள் நண்டு, சிக்கன், மட்டன் எதுனாலும் போட்டு நீங்கள் பிரியாணி பண்ணலாம், சூப்பராக வரும். ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பிரியாணி பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தொட்டுக்கிறதுக்கு சாலடும் ரெடி பண்ணிட்டாங்க. பிராணம் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ நீ எடுக்க போறப்ப இதுல நிறம், மனம், குணம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் எனக்கு பிக்சர் அனுப்புங்க. உங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் என்னைய டேக் பண்ணலாம். ஸோ என்னோடய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். until then, bye from Mercy.